Hello everyone, welcome to the midweek market update. நம்ம போன வீக்ல பேசின மாதிரி தான், என்னதான் இது பிரேக் அவுட் மாதிரி தெரிஞ்சாலுமே ரெசிஸ்டன்ஸ் இங்கே ப்ரைஸ் இங்கிருந்து திரும்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இந்த 58,380 58,600 தாண்டினா தான் அதுவுமே க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் பாருங்கள், இந்த ப்ரைஸ் க்ளோஸ் ஆகவே இல்லை. அந்த ஜோன்ல இருந்து தான் ப்ரைஸ் திரும்பி இருக்கு. ஈவன் தோ அது பிரேக் அவுட்டாக தெரிஞ்சாலும் அது ஒரு ட்ராப்பாக மாதிரி இறங்கும் அப்படின்ட்டு நம்ம பேசணும், இறங்கிருச்சு. ஸோ அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, தி ஓவரால் ஐடியா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. பட் ப்ரைமர்லி எனக்கு இந்த பேட்டர்ன் இன்கம்ப்ளீட்டாக தெரியுது. நம்ம நிஃப்டி பற்றி பேசும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா, இங்கேயே கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா காம்ப்ளெக்ஸாக மாறி ஒன் மோர் டைம் இந்த லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பும் அப்படின்ட்டு சொன்னேன், ஓகேங்களா. ரெண்டு ஆப்ஷன் நம்ம பேசினோம். ஒன்னா இங்கிருந்து புல் பேக் ப்ரீவியஸ் லோ வராமல் திரும்பிடும், இல்லைன்னா ப்ரீவியஸ் லோ ஒன் மோர் டச் பண்ணிட்டு திரும்பிடும் அப்படின்ட்டு ஷேர் பண்ணோம். சோஃபார் ப்ரைஸ் திரும்பி ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி தான் முக்கியமான க்ளூன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் இங்கிருந்து இறங்கி வந்துட்டு இருக்கு, ஓகேங்களா. பட் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஒன் மோர் டைம் இப்படி கீழே வந்தா பெட்டர். ஸோ நிஃப்டி எனக்கு ப்ரிஃபரபிள் கவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் பேட்டர்னோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது ஒன் மோர் டைம் இப்படி கீழே வந்துட்டு, அதாவது 23,780 23,650 அந்த ஜோனுக்குள்ள வந்துட்டு மறுபடியும் திரும்புறது பெட்டர். இப்படி வந்துச்சுன்னா ஒரு பேட்டர்னோட கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு WXY33 கம்ப்ளீட் ஆகி மறுபடியும் மேலே போகலாம், ஓகேங்களா. இது ஒரு வாய்ப்பு. இப்போதைக்கு இது பார்க்கும்போது எனக்கு ப்ரிஃபரபிள் கவுண்ட் இதுதான். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் கிளியராக சொல்லிடுறேன். இங்கிருந்து ஒன் மோர் டைம் இந்த ப்ரைஸ் போயிட்டு மறுபடியும் இந்த கேப்ஸ் நம்ம ஆல்ரெடி பேசினது தான். ஸோ இதெல்லாமே ஒரு ஏபிசியா எக்ஸ்பேண்டடாக மறுபடியும் ப்ரைஸ் மேலே போகணும் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஷன். ஸோ அதுதான் இப்போவும் எதிர்பார்க்குறேன். ஸோ என்னோட ப்ரிஃபரபிள் கவுண்ட் இதுதான். ஒன் மோர் டிக்ளைன் வந்துச்சுன்னா இந்த பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஆனால் அதே சமயம் இன்னுமே ஹையர் டைம் ஃப்ரேமில் இன்னும் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால இந்த ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்போ வியூ சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே இப்போ நான் சொல்லிடுறேன். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிள் கவுண்ட் கீழே வரணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா. 1 மினிட். ஓகே. ஸோ இங்கேருந்து திரும்பணும் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக பார்க்க வேண்டிய லெவல் இந்த ப்ரீவியஸ் ஐயான 24,050 ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் மீட் ஆயிடுச்சு, சரிங்களா. ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த ஹை. ஸோ 24,050லேருந்து 24,120 அந்த லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அப்படி ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணுச்சுன்னா ப்ரைஸ் ஒன் மோர் டைம் இந்த இடத்துக்கு வரலாம், ஓகேங்களா. ஸோ இப்படி வர்றதுக்கு இந்த லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும். எப்போ இந்த ப்ரைஸ் இன்வேலிட் ஆகும், இந்த பேட்டர்ன் இன்வேலிட் ஆகும்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 24,300 தாண்டணும், ஓகேங்களா. 24,300 தாண்டுச்சுன்னா இந்த ப்ரைஸ் உங்களுக்கு 24,500 24,600 போகலாம். சேம் வியூ, ஓகேங்களா. ப்ரிஃபரபிள் இந்த ரெசிஸ்டன்ஸ், பட் இங்கே மேலே போய் கூட திரும்ப வாய்ப்பு இருக்கனால 24,300 மினிமம் தாண்டணும், ஓகேங்களா. அப்போ தான் நம்ம ஹையர் ரைஸ் எதிர்பார்க்க முடியும். பேங்க் நிஃப்டியில் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க இந்த ரெண்டு ப்ளூ லைன் எடுத்துடுறேன், எனக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை. ஸோ இம்மீடியட்டாக இருக்கிற ஹையே ரெசிஸ்டன்ஸ் தான். அதாவது இன்னையோட ஹையான 58,125, அதுக்கப்புறம் இந்த ஹையான 58,330, ஓகேங்களா. இந்த ஜோனை ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி ஒன் மோர் டைம் கீழே வந்துச்சுன்னா பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகும். இதுதான் ப்ரிஃபர்ட் இப்போ. அதுக்கப்புறம் ரிவர்சல் டு 59,000 to 59,200 லெவல்ஸ். இதுதான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன். நிஃப்டியில் சொன்ன மாதிரி இன்னும் ஹையர் ஹைஸ் பாக்கி இருக்கிறனால எப்படி பேட்டர்ன் மாறலாம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி மேபி ஒரு எண்டிங் டயக்ராம் கூட ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா. இது ஆல்டர்னேட் கவுண்ட் இப்படி போயிட்டு போகலாம். உங்களுக்கு ஸ்லோவாக அந்த 59,000 ஜோனை ரீச் பண்ணலாம். ப்ரிஃபரபிள் இப்படி கீழே வரணுன்ட்டு. ஒரு வேளை இந்த ப்ரைஸ் மேலே போகுதுன்னா அதுக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் ஹை கன்ஃபார்மில் தாண்டணும். 58,700 ஜோனை தாண்டும் பொழுது தான் நீங்கள் இந்த 59 ஜோன் 59,300 ஜோனை எதிர்பார்க்கலாம். இதுதான் வியூ ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, ஓகேங்களா. பேட்டர்ன் கம்ப்ளீஷனுக்கு ஒன் மோர் லோ வந்தால் பெட்டர், ஓகேங்களா. இது நிஃப்டி பேங்க் நிஃப்டி. நிஃப்டி ஐடி கரண்ட் லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில சார்ட்ஸ் பேக்ரவுண்ட் ஐடியாக்காக. இது ஜூன் 2025 நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நிஃப்டி ஐடி கரெக்ஷன் ஃபேஸ் ஆரம்பிக்கும், டிக்ளைன் இன்னும் நிறையா போக வாய்ப்பு இருக்குது. மினிமம் இந்த ப்ரீவியஸ் லோவான 26,000க்கு வரணும் அப்படின்ட்டு நம்ம ஜூன் 2025 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இது ஓவரால் வியூ. இதில் சர்டன் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 40,264 நடக்கிறதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம் ஜனவரியில்.
இந்த 40,264 ப்ரைஸ் கீழே போகும். ஈவன் நிஃப்டி ஐடி தான் ஓவரால் மார்க்கெட்டே கீழே போகும் அப்படின்ட்டு கொண்டு போகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்கு. ஸோ 40,264 இப்போ வேணா பாருங்க, நிஃப்டி ஐடி அதே 40,264 தான். அந்த ஹை போயிட்டு அப்படியே அந்த ப்ரைஸ் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி வியூ டிக்ளைன் ஆகணும். அது எங்கிருந்து டிக்ளைன் ஆகும்னு சொன்ன லெவல் 4264, எங்க போகும்னு சொன்ன லெவல் 26,000. ஓகேங்களா, அதையும் அந்த சார்ட்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் ப்ரைஸ் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்ச உடனே ஒரு இனிஷியல் சப்போர்ட் வரும்னு சொன்னேன் 28,500ல. உங்களுக்கு நம்பர் தெரியாது. அந்த இடத்துல வந்து ஒரு டயகனல் பேட்டர்ன் கூட ஃபார்ம் ஆகும். அதாவது எந்த ஒரு பேட்டர்னுமே ஃபார்ம் ஆகல, அந்த சூழ்நிலையிலேயே ஒரு டயகனல் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் ப்ரைஸ் மூவ் ஆச்சு. போன செஷன்ல 26,150 25,175 ரிப்பீட் பண்றேன். 26,150 25,175 பிரைமரி சப்போர்ட் ஜோனா வேலை செய்யும் இன் கேஸ் ஆஃப் எண்டிங் டயகனல். வொர்ஸ்ட் சிச்சுவேஷன் 24,000க்கும் போகலாம் அப்படின்ட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அந்த ஜோன் வந்துருச்சு. 26,150 25,174 ஜோன்ல தான் இருக்கு. பட் ஸ்டில் நம்பர்ஸை விட லெவல்ஸை விட வேவ் பொறுத்த வரைக்கும் வேவ் பர்சனாலிட்டி, வேவ் கேரக்டர் ரொம்ப முக்கியம். நான் ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணி இது கீழே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஓகே, இட் இஸ் அக்செப்டபிள், நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த ப்ரைஸ் உடனடியாக கொஞ்சம் சீக்கிரம் சப்போர்ட் வாங்கி திரும்பணும் இந்த ஜோனில். ஓகேங்களா, இந்த வியூ வந்து வேலிடாக வரணும் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஜோனில் சப்போர்ட் ஆகி ப்ரைஸ் வந்து திரும்பணும் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்படி திரும்பணும். பட் இன்னுமே எனக்கு ஒப்பீனியன் என்னன்னா ஒன் மோர் டைம் கீழே வந்துட்டு திரும்பணும். இது மேபி ஒரு எண்ட் ஆஃப் தி கரெக்ஷனாக இருக்கலாம் வேவ் 4க்கு. இதுதான் நம்ம பேசணும். இது வரைக்கும் இந்த வியூ தான் நான் வச்சிருக்கேன். பட் அது நடக்கணும்னா இந்த ப்ரைஸ் திரும்பணும். ஓகேங்களா, அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு பவுன்ஸாஸு கொடுக்கணும். கொடுத்தாலுமே ஒன் மோர் லோ வந்துட்டு திரும்பணும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இதுதான் இப்போதைக்கு லெவல். ஒருவேளை டைரெக்டாகவே ப்ரைஸ் மேலே போகணும்னா இங்கிருந்து திரும்பி அந்த 32,150 தானா தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா, இது எல்லாமே வேவ் 4 எண்ட் ஆஃப் கம்ப்ளீஷனுக்கு நம்ம பார்க்குறோம். பட் ஒருவேளை இது பிரேக் டவுன் ஆகி வேகமாக போகுது, அதாவது 25,175 நிற்கல பட் ஃபாஸ்ட்டாகவே இருக்கு அப்படின்னா இது எண்டிங் டேங்லாம் கிடையாது, இது ஒரு இம்பல்ஸ் மூவ் ஆகிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டிக்ளைன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, வேவ் 4 தான், பட் இன்னும் கொஞ்சம் லெவல்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். பேட்டர்னை பொறுத்து லெவல்ஸ் மாறலாம். ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் எண்டிங் டேங்ல தான் வச்சிருக்கேன். லெட்ஸ் சி. ஓகேங்களா, ஸோ நிஃப்டி ஐடி நம்ம முக்கியமான லெவலில் இருக்கிறது, எப்படி திரும்புது, எப்படி சப்போர்ட் வாங்குதுங்கிறது பார்க்கணும். அப்புறம் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் மெட்டல்ஸ் சார்ட். உங்களுக்கு பிப்ரவரி மாதம் தான் ஷேர் பண்ணியிருந்தேன். ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். ஆஃப்டர் எ டிக்ளைன் இப்படி போகும். 13,650 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா, 13,650 அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகி 10,300க்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு மெட்டல்ஸில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸ்டில் எஸ், இட் இஸ் பாசிபிள். ஈவன் நான் போன வீக் வீடியோவோ 1 or 2 வீக்ஸ் வீடியோ முன்னாடி நான் மெட்டல்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன சொல்லியிருந்தேன்னா கம்ப்ளீஷன் இங்கேயும் முடிஞ்சிருக்கலாம், இல்லை இன்னொரு ஹையும் கூட போகலாம். ஓகேங்களா, அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான லெவல் வந்து ப்ரைஸ் வந்து அப்போ இங்கே இருந்துச்சு ப்ரைஸு 12,400 300 ஜோன் வரணும்னா இப்போ வந்துருச்சு. ஸோ ஒரு வேளை இங்கே போகணும் அப்படின்னா இந்த ஜோன்ல இருந்தே திரும்பணும். ஓகேங்களா, இந்த ஜோனில் திரும்பணும். இங்கே திரும்பலை அப்படின்னா ஹையர் பாசிபிலிட்டி 12,000க்கே போக வாய்ப்பு இருக்குது. இந்த 2 ஜோன்ல இருந்து திரும்பினா தான் உண்டு. ஓகேங்களா, இங்கேருந்து திரும்பலைன்னா நீங்கள் இந்த வேவ் 5 இங்கேயே முடிஞ்சதுன்னு நினச்சிக்க வேண்டியதான். ஸோ இதுதான் என்னோட வியூ. ஏன்னா எனிவே ரிஜெக்ஷன் இருக்கு. இங்கே சப்போர்ட் வாங்கினாலுமே ஒரு நல்ல ஹை போயிட்டு மறுபடியும் 10,000க்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் மெட்டல்ஸ் வியூ. பட் அந்த லாஸ்ட் 5 ஆல்ரெடி முடிஞ்சதா இல்லை இன்னொரு டைம் போதான்ட்டு இந்த லெவல்ஸ் டிசைட் பண்ணும். அதாவது இப்போ இருக்க லெவல்லேருந்து 12,000 வரைக்கும் ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் முக்கியம். ஓகேங்களா, இதுதான் மெட்டல் செக்டர். ஸோ மெட்டல் செக்டரும் ஐடி செக்டரும் அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டில் இருக்குது. அப்படி இல்லைன்னா பிரேக் டவுன் ஆச்சுன்னா அதோட பேட்டர்னு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ ப்ரைமர்லி ஒரு சப்போர்ட் பாயிண்ட்ல தான் இருக்குது ஐடி. மெட்டல்ஸுமே சம் சார்ட் ஆஃப் சப்போர்ட் ஜோன் வரலாம், பார்க்கலாம். இந்த ஜோனில் சப்போர்ட் கிடைக்கலாம். லெட் அஸ் சி எப்படி ப்ரைஸ் டெவலப் ஆகுதுன்ட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், நிஃப்டி ஐடி இது பேக்ரவுண்ட் ஐடியா. ஸோ இந்த மாதிரி எலியாட் வேவ் மூலமாக தான் நம்ம எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, வேறு பேட்டர்ன்ஸில் இந்த மாதிரி நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியுமா, வேறு ஸ்டடி மூலமாக கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் 2025 ஜூன்லேயே நம்ம கண்டுபிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் ப்ரிசைஸ் லெவல் 4264, எக்ஸாக்டாக 4264லேருந்து 28,000 எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 35% பக்கம் டிக்ளைன் ஆயிருக்கு நிஃப்டி ஐடியில் மட்டும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியும், நம்ம டெஃபினட்டாக இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தானே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா எலியாட் வேவை நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும். ஸோ எலியாட் வேவை கற்றுக்கணும், அதுவும் வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும். கற்றுக்கிட்டதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லெவல்ஸ் அண்ட் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது எல்லாமே ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். ஸோ நீங்கள் எந்த வகையிலும் பை செல் ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்க வேண்டாம். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வீக்கெண்ட் மார்க்கெட் அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.